இன்டர்நெட்ல ஒரு வைல்டு ஒன் பீஸ் தியரி போயிட்டு இருக்குது. என்னவா இருக்கும்? நம்மள ஈமுவை எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்? ஒரு டெவில், ஒரு டீமன், ஒரு பொண்ணுன்னு கூட நினைச்சிட்டு இருந்தோம். அது பொண்ணே இல்லடா போண்டா முக்கா. வாட் இஃப் ஈமு இஸ் ஆக்சுவலி அ பேரட்? ஏன்னா நிறைய இடங்கள்ல ஈமுவை காட்டும்போது ஒரு பிளாக் ஷேடோவை தான் காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த பிளாக் ஷேடோ ஆல்மோஸ்ட் ஒரு பேர்ட் ஷேப்ல தான் இருக்கும். அது ஏன் பேரட்டா இருக்கக்கூடாது? ஏன்னா பேரட் அப்படிங்கிற வேர்டை நீங்க ஜாப்பனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஓமோன்னு வரும். இட்ஸ் சிம்பிளி சிமிலர் டு ஈமு. அண்ட் பொதுவாக பைரட்ஸ்னா எப்படி இருப்பாங்க? ஒரு கொக்கி கை, ஒரு உடன் லெக்கு அண்ட் கையில ஒரு பேரட்டும் வச்சிருப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஒரு பேனல்ல ஜாய் பாய் ஈமு ரெண்டு பேர்த்தையும் காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த பேனல்ல லைட்டா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈமு ஜாய் பாயோட கையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், லைக் எ பேரட். ஒன் பீஸ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு பைரட் கேப்டன் கிட்டயுமே பேரட் இருந்த மாதிரி காட்டினது இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஜாய் பாய் தான் ஃபர்ஸ்ட் பைரட் ஆஃப் த சி. ஏன் ஜாய் பாய் கிட்ட ஒரு பேரட் இருந்து அந்த பேரட் ஈமுவா இருந்திருந்தா? ஆனா இந்த தேதி இதோட மட்டும் முடியல. ஈமுங்கிற பேரட் ஜாய் பாய் கிட்ட இல்லாம டேபி ஜோன்ஸ் கிட்ட இருந்திருந்தா? என்னடா சொல்ற? அந்த பைரட்ஸ் கிட்ட பேரட் மட்டும் இருக்காது, மங்கீஸ் இருக்கும். அப்படி பார்த்தா டேபி ஜோன்ஸ் கிட்ட ஜாய் பாய்னு ஒரு மங்கி இருந்து அந்த மங்கி நம்ம சாப்பர் மாதிரி ஒரு ஹியூமன் ஃப்ரூட்டை சாப்பிட்டிருந்தா, லைக் ஹிட்டோ ஹிட்டோனோமி மாடல் நீக்காவா சாப்பிட்டிருந்தா? இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த ஒன்று சொல்றேன். அதே ஹிட்டோ ஹிட்டோனோமியை 800 வருஷம் கழிச்சு இன்னொரு மங்கி சாப்பிட்டிருந்தா? ஐ மீன் மங்கி டி லூஃபி தான் சாப்பிட்ருக்கான். ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட்லி கனெக்டட். பட் இந்த தியரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன்னா இந்த தியரியிலே நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. பட் கேட்க ஃபன்னாக இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். ஒன்று மட்டும் தப்பாக சொல்லிட்டேன். ஒரு கேப்டன் கிட்ட மட்டும் ஒரு பேரட் இருக்கும். அண்ட் அது எந்த பேரட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டான கமெண்ட்டை பின் பண்ணுறேன்.